நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்களுடைய சம்பாத்தியம் காரணமா அல்லது பெண்களுடைய நிர்வாகம் காரணமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. எனக்கு முன்னால் வந்து பேசிய என்னுடைய அன்பு தம்பி ஒன்று சொன்னால், இன்றைக்கி எந்த டிவியை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் விளம்பரங்களிலே காப்பி ஓடுவது ஆண்கள் தானே, டாய்லெட் க்ளீன் செய்வது யார், ஆண்கள் தானே, நாங்கள் நிர்வாகத்துக்குள்ளேயும் வந்துட்டோமல்ல அப்படின்னு தம்பி கேட்டாப்புல. தம்பி, டிவி விளம்பரங்களில் வர்றீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யலையேங்கிற வேதனையில் தானே நாங்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கோம். விளம்பரத்துக்கு வர்றது காசு கொடுக்குது, அங்கே போறீங்க, வீட்டுக்குள்ள வர்றீங்களா? வீட்டுக்குள்ள செய்யறீங்களா? நான் கேட்குறேங்க நடுவர் அவர்களே, ஒரு நாள் வீட்டில் பெண்கள் இல்லைன்னு வைங்க, இதை மாண்புமை அமைச்சரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். ஒரு நாள் நாங்கள் வீட்டில் இல்லைன்னு வைங்க, வீடு வீடாக இருக்குமா? நாங்கள் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போயிருப்போம், திரும்பி வந்து பார்த்தா குடிச்சு போட்ட காப்பி டம்ளரில் ஆயிரக்கணக்கான எறும்பு மொச்சிட்டு கிடக்கு, சாப்பிட்டு போட்ட எச்ச வட்டல் அப்படியே காஞ்சு கருவாடா இருக்குங்க. எங்களுக்கு 2 கை பத்தாது அந்த வேலையை செய்யறதுக்கு. எப்படி நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் இன்னொரு கேள்வியும் அவங்கள பார்த்து கேட்குறேங்க. நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே வந்த மாதிரி நாங்களும் சம்பாத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோமா இல்லையா? அதையும் 3 பேர் நீங்கள் ஏற்றுட்டீங்களா? இன்னைக்கு நாங்களும் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் இந்த ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிற வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, ஒரு பெண்ணினுடைய காலை பொழுது எப்படி விடியுது தெரியுங்களா? நான் சொல்லல, தாமரை அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதினார், நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். நடுவர் அவர்களே, என்ன பொறுத்த வரைக்குங்க இந்த பாலும் புருஷனும் ஒண்ணுங்க. பாலும் புருஷனும் ஒண்ணு. பொங்கும் பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சாணிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கி. என்னங்க அது ஆண்பால். இன்னைக்கு நாங்க வேலைக்கு போறோங்க, நான் கல்லூரி பேராசிரியர். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு அத்தனை வேலையை நான் தான் செய்வேன். எங்கூட்ட ஆள் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார் தெரியுங்களா? 7:30க்கு தான் எந்திரிப்பார். ஏன்னா அவருக்கு 7:30 நடந்துட்டு இருக்குது. 7:30க்கு தான் எந்திரிப்பார். 7:30க்கு எந்திரிச்சு 8 மணிக்கு பாத்ரூம் போவார். போறக்குள்ள போய் தண்ணி நான் தான் விளாவி வைக்கணும், பேஸ்ட் எடுத்து வைக்கணும், ப்ரஷ் எடுத்து வைக்கணும், இத்தனையும் செஞ்சுட்டுங்க நடுவர் அவர்களே. இது கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல முதுகு வேற நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். நிப்பார் வேட்ட கருப்பராயன் சாமியாட்டா, கையில் அருவாள் மட்டும்தான் இல்லை. இதுல பெரிய கவிஞர் வைரமுத்தோட வாரிசு கவிதை மலை ஒளிவார், இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்து எங்கடிகத்தாய். யோ, என் ரூட்ல 10 எரும மாட்டேன் நான் தான் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுக்கும் பரபரப்பா பதில் சொல்லிட்டு வரையில தோசை கருகி இருக்கு. நீங்க அந்த தொழில் ரகசியத்தை சொல்லிருக்கப்படாது நடுவர் அவர்களே, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேங்க. என்ன 3 பேர் என்னமா பேசிட்டு போயிருக்கிறாங்க. வந்து வாக்கில தோசை கருகி இருக்கு. கருகின தோசையை எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தோசை ஊத்தியில புள்ளை ஓடி வருவா, அம்மா சீப்பக்கான தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனே தலையிலேயே இருக்குது, போடி விரட்டி விட்ட பிறகு அந்த தோசையை திருப்பி போடையில பையன் கத்துவா, அம்மா சாக்ஸ காணோன், ஓடி போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றக்குள்ள இந்த தோசையும் கருகு. இதையும் எடுத்து எனக்கு வச்சுக்கிட்டு 3வது தோசை ஊத்தியில மாமியா என்ன குறுன்னு பாவமா பாக்கு. அதுக்கு கொண்டு போய் ஒரு காஃபியை கொடுத்துட்டு வரையில எனக்கு தெரிஞ்சுங்க நடுவர் அவர்களே, 35 வருஷம் ஆச்சு, அந்த மனுஷன் டவல் எடுத்துட்டு பாத்ரூம் போனதாக வரலாறே கிடையாது. அங்கிருந்துட்டு அம்மா டவல்னு ஒரு குரல் கொடுப்பாரு, ஓடி போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த தோசையும் கருகுச்சுன்னா 3 தோசையும் நான் சாப்பிடணுமேனு இருந்த இடத்துலயே தோசை திருப்பி ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையில டவல் எடுத்துட்டு அப்படியே பாத்ரூம் பார்த்து வீசுவேன். அவர் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிப்பாரு. ஆனா இருக்கிற பரபரப்புல நடுவர் அவர்களே, என்னைக்கு மறந்து போய் துண்டை போடுறதுக்கு பதிலா இந்த கையில் இருக்கிற தோசை திருப்பிய போடுவேன்னு தெரியல. இப்படி பரபரப்பா அது மறந்து போய் போடுறதா எனக்கு தெரியல.
இல்ல யோசிச்சு பாருங்க, எப்படி பரபரப்பான சூழலில் நாங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம பட்டுக்கு ஆசைப்படுறோமாமா, நட்டுக்கு ஆசைப்படுறோமாமா, மேட்சிங்கா வேற ஓடுறோமாமா. தனபாலுக்கு ஒரு வருத்தம், நடுவர் அவர்களை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. எல்லாருக்கும், அது உங்களுக்கும் இருந்திருக்கு, எனக்கும் இருந்திருக்கு. நானெல்லாம் அப்படியே 13 அமாவாசைய நல்ல பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு கணவன் வருவாரு நான் கனவு கண்டுட்டு இருந்தேனுங்க. ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது ஒரு ஏக்கம், அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும், எப்படி இருக்கு, ஏங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறனுங்க. அந்த நாள் வருது, பார்த்தா பட்டாளமா வர்றாங்க. இதுல யாரு எங்க வீட்டுக்காரன்னு தெரியல. எங்க அப்பத்தாட்ட ஆரப்பத்தான், எங்க அப்பத்தா காமிச்சது. அங்க வர ஒன்று பப்பரக்கன்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்று ஆளு. நடுவர் அவர்களை நிமிர்ந்து பார்க்க முடியல, அச்சமடம் நானும் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அமாவாசையை வடிகட்டின கலருக்கு நடுவர் அவர்களே. வாழ்க்கையில நான் ஏன் கேட்டீங்கல்ல, ஏன் மேட்சா போடுறீங்க? ஆமா, புடவை எடுக்கிறோம், புடவைக்கு மேட்சா ஜாக்கெட் எடுக்கிறோம், ஜாக்கெட்டுக்கு மேட்சா வளையல், வளையலுக்கு மேட்சா எல்லாமே மேட்சா போடுறோங்க. ஏங்க வாழ்க்கையில வந்து வாச்சதுக்கு தான் எங்களுக்கு மேட்சா வாய்க்கல. ஏதோ இப்படி போட்டாது எங்க ஆசையை தீர்த்துட்டு இருக்கிறோமே, இதுல என்ன குறை கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்கிறேன். வந்து இந்த ஆட்டம் போட்டுட்டு போனீங்க, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நிதர்சனமான உண்மையை நான் கேட்கிறேங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு இந்த சமூகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூலியில ஏற்றத்தாழ்வு உண்டு. ஆண்களுக்கு 700 ரூபா கூலி அப்படின்னா பெண்களுக்கு ஒரு 350 ரூபா தான் கூலி. ஆனால் அந்த 350 ரூபாயும் கொண்டு வந்து நாங்கள் குதூகலமாக குடும்பம் நடத்தி அதில் சிறுவாடு சேத்திரமே. என்னோட அணியில் சகோதரி சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் அமெரிக்காவில் மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் திவால் ஆகி அதல பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பெண்கள் வீட்டிலே செய்த நிர்வாகம்தான், பெண்கள் வீட்டிலே சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது என்று சொன்னால், என்ன இந்த பெண்களுக்கு நீங்க நிர்வாக திறமை இல்லைன்னு வந்து பேசிக்கிட்டு போறீங்க? நான் இன்னும் கேட்குறேங்க, எவ்வளவோ ஒரு கஷ்டம்னு வீட்டுக்குள்ள வந்தா எந்த ஆண் மகனாவது முதல்ல பேங்குக்கு போவாங்களா? பேங்குக்கா போவீங்க? எங்க கிட்ட வருவீங்க, கையை பிடிப்பீங்க. என் வீட்டுக்காரெல்லாம் அப்படிதான், ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து என்ற கையை பிடிச்சிருவாரு. சாந்தி, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில் தான் இருக்குது. நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. கையில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறவங்க, காதில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறோம், கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடுத்துட்டு சில நேரங்களில் நடுவர் அவர்களே எதுவுமே இல்லாம பிள்ளைகளுடைய படிப்புக்காக கட்டி இருக்கிற தாலியையும் கூட கொடுத்துட்டு ஒரு மஞ்சக்கயிறு எடுத்து அதுல ஒரு மஞ்சக்கட்டைய கட்டிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்க மூலியா நிப்போங்க. மூலியா நிப்போம். எங்க அம்மா வந்து கதறுவா, ஏய் எத்தனை நகடி போட்ட உனக்கு, 8 கல்லு மூக்குத்தி, இடுப்பு கொட்டியான, கண்டசர, கழுத்துக்கு 7 பவுன் செயின், இத்தனையும் போட்டனே, இத்தனையும் போட்டனே, அத்தனையும் கொடுத்துட்டு மூலியா நிக்கிறேன். எங்க அம்மா கதறும் போது இந்த நாட்டுல ஒவ்வொரு பெண்களும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அடைச்சி வாய மூடு, அத்தனையும் கொடுத்துட்டு நான் மூலியா நின்னாலும் தாலியோட நிக்கிறேன்னு சொல்றதாங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறப்பு. என்ன பெண்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு கேக்குறீங்க? நானும் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே நான் பாரதி. பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியலீங்க, இரும்பை காய்ச்சி உருக்குனா. பாரதிக்கு பால் காய்ச்ச தெரியல. புதுச்சேரியில் இருந்தாங்க, செல்லம்மா பாரதி ஊருக்கு போயிட்டாங்க. பால் காய்ச்ச தெரியல, எப்படி காய்ச்சற, விறகு வச்சு காய்ச்சணும், பாத்திரம் ஒன்றும் தெரியல. எல்லா பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு பாலை காய்ச்சி வீடே புகை மண்டலம். பாரதிதாசன் வந்தாரு. பாரதி என்ன பண்றீங்க? பால் காய்ச்சிட்டு இருக்கிற. செல்லம்மா ஊருக்கு போயிட்டா. விடுங்க பாரதி, நான் காய்ச்சறேன். அவருக்கும் காய்ச்ச தெரியல, விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பாரதிதாசன் வந்து பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்திலேயே தலைக்கு கைய வச்சு படுத்துட்டு இருந்தா. அவன் காய்ச்சிய பால் பாத்திரத்துக்கு கீழே 2 வரி எழுதி வச்சிருந்தா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, ஒற்றை குடும்பம் தனில் பொருள் ஓங்கச் செய்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் அதாங்க நிர்வாகம். நீங்க வெறும் வருமானத்தோட நிக்கிறீங்க, மற்றை கருமங்கள் செய்து அந்த மனையை விளங்கச் செய்பவள் அன்னை என்கின்ற காரணத்தினால், நிர்வாகத்தினால் தான் இன்னைக்கு உலக நாடுகளெல்லாம் பார்த்து வியக்கிற வாழ்க்கை, குடும்பமே கோயிலாக இருக்கிறது என்று வெளிநாட்டினர் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கை பெண்களுடைய நிர்வாகத்தினால் தான் என்று சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.